ஒரு நாள் நைட்டு 1:30 மணிக்கு கால் பண்ணுறான். அவன் போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டாங்க சார். விழுந்துட்டான். அந்த நேரத்தில் நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன் சார், எவ்வளோ துடிச்சிருப்பேன். அங்கே ஒரு ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காராம். அவன் சொல்கிறான் சார், வீடியோ எடுத்துட்டு இருக்காரு ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. மனிதாபிமானமே இல்லை சார் உண்மைக்கே. ஃபுட்டு கொடுத்தேன், ஃபோன்லேருந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் பேண்ட்டை கட்டுறா, ட்ரெஸ்ஸை கழட்டு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க சார். விட்டுருங்கன்னு கெஞ்சினேன், அழுதும் பார்த்துட்டேன் சார். டெலிவரி வேலைக்கு போகிறது ஏன் உங்களுக்கு பிடிக்கல? 6 மணிக்கு டியூட்டி ஆன் பண்ணுறான், மறுநாள் காலையில் 4 மணி வரைக்கும் செய்கிறாங்க சார். டார்கெட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க சார். அந்த டார்கெட் வந்து 96 ஆர்டர் பார்க்கணும் சார். பார்த்தீங்கன்னாக்கா 1200 பெட்ரோல் இன்சல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க சார். அதை கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஓடிக்கிட்டே இருப்பாங்க சார். இல்லை, அவர் உங்கள் ஹெல்த்துக்காக தானே அவர் ஓடுறாரு. கரெக்டு தான் சார், என் ஹெல்த்துக்கு தான் போகிறான். ஆனால் அவன் ரொம்ப முக்கியம் இல்லை சார். சார் ஒரு நாள் நைட்டு 1:30 மணிக்கு கால் பண்ணுறான். அவன் போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டாங்க சார். விழுந்துட்டான். அந்த நேரத்தில் நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன் சார், எவ்வளோ துடிச்சிருப்பேன். பைக்கோட போய் விழுந்துட்டாங்க சார். ஹெல்ப்னு கூப்பிட்றான், யாருமே ஹெல்ப்புக்கு வரல சார். அங்கே ஒரு ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காராம். அவன் சொல்கிறான் சார், வீடியோ எடுத்துட்டு இருக்காரு ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. மனிதாபிமானமே இல்லை சார் உண்மைக்கே. அவன் அப்படி கண்ணில் டார்ச் அடித்து பார்க்குறானா, அந்த சென்ட்ரிங் கம்பியிலுக்கெல்லாம் சார் நெடுக்கருக்கு தான் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி சார். ஜஸ்ட்டு மிஸ்ஸு சார். கண்ணு பயந்தான்னு சார் பண்ண முடியும். அவன் சொல்கிறான், இல்லை சார் என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். சார் தயவுசெய்து நைட்டு வேலைக்கு எந்த வேலைக்கு கூட போ, நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போ, ஆனால் தயவுசெய்து டெலிவரி வேணாம் சார். அன்றைக்கி அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணுன்றாங்க. ஒரு 10,000 கேட்குறாங்க சார். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு மண்டே சேலரி கிரெடிட் ஆகுது. ஸ்கேனுக்கு அப்படியே அமௌண்ட்டு 10,000 ஜிபே பண்ணுறேன் சார். நான் சுகர் வந்து மிஷினே காட்டல சார். அதுக்கு முன்னாடி 700 இருந்துச்சு, இப்போ ஹைன்னு காட்டு சார். எந்த ஒரு நம்பருமே காட்டல சார். அதுக்கப்புறம் அட்மிட் பண்ணி ரெக்கவர் பண்ணி கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் திரும்ப இதுதான் ஃபீல்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் சார். வேறு வழி இல்லை சார். வேலைக்கு போக வேணாம்னு அவங்க சொல்லலை, நீங்கள் நல்லா உழைங்க, சம்பாதிங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் இந்த வேலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல? சென்னையில் குடும்பம் பண்ணனாலே 10,000 வாடகை கொடுக்கணும் சார். அப்புறம் கரண்ட்டு பில்லு, அப்போ ஃபுட்டு எக்ஸ்பென்சஸ் ஒரு 10,000, அப்புறம் லோன் அது இதுன்னு அது ஒரு 12,000 15,000 போயிடுது சார். இது இல்லாமல் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் பார்க்கணும் சார். தங்கச்சி வேறு படிச்சுட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு எதனா காலேஜ் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸ் எதனா கட்டணும்னா அதுக்கும் நான் தான் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது நான் மாத சம்பளத்துக்கு போக முடியல சார். அதனால் 2 வருஷமாக ஹாஸ்பிட்டல் தான் சார் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். எந்த கம்பெனியில் சார் லீவ் தருவாங்க 2 வருஷமாக? 100க்கு 100 அவன் சொல்கிறது உண்மை சார். சார் அவன் ஃபஸ்ட்டு இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறப்ப திருவண்ணாமலையில் நடந்த சம்பவத்தை கேளுங்க சார் அவங்ககிட்ட. அன்றைக்கி தான் சார் ஃபஸ்ட்டு டெலிவரியே நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு உள்ளே போனோடனே ஒன்றுமே புரியல சார். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. எங்கே வரட்டும் சார், எங்கே வரட்டும்னு கேட்குறேன். அங்கே ஒரு மோல் அடிக்கிற சத்தம் கேட்குதாடா, அங்கே வாடா அப்படின்னு சொன்னாங்க சார். எங்கேயோ டெத்து இருக்குன்ட்டு நானும் டேரெக்டாக போயிட்டே இருந்தேன் சார். போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நான் தான்ப்பா தம்பி ஃபோனில் டார்ச் அடிக்கிறேன் பேர். நாங்கள் இறங்கினேன், ஃபுட்டு கொடுத்தேன், ஃபோன்லேருந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் பேண்ட்டை கட்டுறா, ட்ரெஸ்ஸை கழட்டு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க சார். விட்டுருங்கன்னு கெஞ்சினேன், அழுதும் பார்த்துட்டேன் சார். ஒரு கட்டத்து மேலே அவங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க சார். அம்மா பற்றி தப்பாக பேசினோன்னே கோவமாக நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பக்கத்தில் கல் இருந்துச்சு சார். எடுத்து காதில் அடிச்சுட்டு வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் ஹோட்டல் வேலைக்கு போனேன் சார், எல்லாம் எடுக்கிற வேலைக்கு. அங்கே ஒரு 300 கொடுத்தாங்க சார். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 16லேருந்து 17 மணி நேரம் வேலை செய்வேன் சார். 600 கொடுத்தாங்க சார். திரும்ப இந்த காசு பத்தலேன்னு சொல்லிட்டு திரும்ப டெலிவரி வேலைக்கு வந்துட்டேன் சார். நான் டெலிவரி வேலை போகிறது ஏன் உங்களுக்கு பிடிக்கல? மார்னிங் வந்து 3 o'clockலாம் எழுந்துருவார் சார். அவர் வந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எங்களையும் எழுப்பி விட்டுருவார். அவங்களால தூக்கம் நமக்கும் ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்குது சார். நம்ம வந்து நைட்டில் 11 மணிக்கு தான் நம்மளும் படுக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிள்ளைங்களையும் நம்ம பார்த்துக்கணும். வீட்டில் வந்து யாரும் கிடையாது. நிறைய வேலை சொல்லியிருக்கேன் சார், நீங்கள் பிபிஏ முடிச்சிருக்கீங்க, அதுக்கு சம்மந்தமாக எதாவது பண்ணுங்கள். இல்லை அவங்களுக்கு வந்து என்னென்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுல கொஞ்சம் இது சார். ஏன்னா தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்கன்றதுனால அது கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் தயக்கமா என்ன எதுன்னு அது தெரியல. நான் சொல்லுவேன், போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சிதுன்னா அது போங்க, கிடைக்கலன்னா அதை நீங்கள் விட்டுட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை பார்ட் டைமாக கூட நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன் ஃபுல் டைமாக இதை பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன். நீங்கள் படித்த படிப்புக்கு வேலைக்கு போகலான்னு சொல்கிறாங்களே, ஏன் போக மாட்டேங்கிறீங்க? பிபிஏ முடிச்சிருக்கேன். நான் நிறைய இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் சார். 10,000 வரைக்கும் தான் மேக்ஸிமம் சேலரி. அந்த சேலரி வச்சு என்னால் ஃபேமிலி எதுவும் ரன் பண்ண முடியாது. இல்லை, சேலரி பத்தாதுங்கிறது முக்கியமான காரணமா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுல இருக்க தயக்கமா? அந்த தயக்கங்கள்லாம் வந்து இருந்து போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் வந்து ஆமாம், அதுக்கப்புறம் அட்டன் பண்ணியுமே எனக்கு சேலரி வந்து சரியாக அதிகமாக இல்லாத ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த வேலையை நான் வந்து சூஸ் பண்ணி இப்படியே போயிட்டுருக்கேன். எந்த டைம்னாலும் எப்போனாலும் போகலாம், ஃப்ளெக்சிபிள் டைமில் ஒர்க் பண்ணலாம், ஃப்ளெக்சிபிள் டைமில் வீட்டில் இருக்கலாம், எங்கேனாலும் ஊருக்கு போகலாம், இல்லை பசங்களை பார்க்குறதுக்கு ரிலேஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ தான் கரெக்டாக இருக்கேன். நான் உங்களை ஒரு இன்டர்வியூ பண்ணுறேன். நான் தான் உங்களுடைய ஹெச்ஆர். ஓகே, உங்கள் பேர்? ராஜ்குமார். ராஜ்குமார், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். எனக்கு இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த என்னுடைய பயோடேட்டா சொன்னதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல பயோடேட்டா சொல்லுங்கள்.
மை நேம் ராஜ்குமார். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சேலம். இன்னைக்கு என்ன சார் சொல்றது தயக்கமே அந்த ஒரு தயக்கம் தான். வேற யார் சொல்லுங்க? Sir, my name is M. Dinayalan. I have completed a BCom graduate at the year of 2023 and I am searching for a job to make me a successful position in the job. Tell me about yourself. My name is Vijay, sir. I finished robotics, diploma in robotics. ரோபோட்டிக்ஸ் படிச்சுட்டு ஏன் டெலிவரி வேலையை நீங்க தேர்வு பண்ணிட்டு இருக்கீங்க? ஊரில் வந்து அப்பா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் அக்கா தான் படிக்க வச்சாங்க இங்கே கூப்பிட்டு வந்து. இப்போ அது ஃபீஸ் கட்டி தான் படிக்க வச்சாங்க. அதுவே நம்மளால பண்ண முடியல ரோபோட்டிக்ஸ் முடிச்சுட்டு. இப்போ அதை முடிச்சு நம்ம கோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேலைக்கு போகும்போது கோர்ஸ் எதனா பண்ணியிருக்கீங்களா ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக அவங்க கேட்குறாங்க. கோர்ஸே வந்து 1 லட்ச ரூபா கட்ட வேண்டியது இருந்தது, நம்மளால கட்ட முடியல. திருப்பி என்ன பண்ணோம், ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு வேலைக்கு போயிட்டேன். ப்ரொடக்ஷனுக்கு வேலைக்கு போனால் அங்கே நமக்கு செட் ஆகலை. நம்ம படித்தது ஒன்று, அங்கே இருக்கிறது ஒன்று. அதனால் வந்து வேலை நம்மளால் செய்ய முடியல ப்ரொடக்ஷனில். ஒரு நீம் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. வச்சிக்கலாம், பர்மனெண்ட் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலான்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அவங்க அதை வச்சுட்டு பர்மனெண்ட் பண்ணலை. எங்களை பர்மனெண்ட் பண்ண முடியலன்றதால திருப்பி வெளில வந்து அதுக்கப்புறமா இந்த வேலைக்கு வந்துட்டேன். வேற யாரு? எம்ஏ இங்கிலீஷ் யாரோ ஒருத்தர் படிச்சிருந்தீங்களா? யாருப்பா? கொடுங்க அவர்கிட்ட மைக். Sir, my name is Sheikh Daud. I am coming from Tirutiraipalli. I completed MA in English in 2021. I would like to apply job in your company. I will do my work sincerely. மாஸ்டர் டிகிரி யாரோ படிச்சிருக்கீங்களா இங்க? மேல அவர் கொடுங்க. My name is Ajay. I am from Ambur. My father name is Shankar. He is working on a saloon shop. My mother name is Radha Rukmani. She is worked on leather factory labor. And I am completed on 2024 MSc Microbiology in Hindustan Coimbatore Arts and Science. And then I applied the job with QC Microbiology, this position. And I have completed 3 internship certificate. And my final project is plant extract to floral dye coloration. So that's all, sir. இவங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க. நீங்கள் கேட்டீங்க அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு. அங்கே யாருக்குமே வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் தெரியல. அப்போ அவங்க வந்து டிகிரி தான் கையில் இருக்கே தவிர அவங்க ஸ்கில்லை இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. அதெல்லாம் பண்ணாலே இதில் ஏர்ன் பண்ணுறதை விட அதிகமாக சம்பாதிக்கலாம். அவங்க ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னார்னா, சார் இந்த மாதிரி நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குன்னு போனால் ஒரு லீவுக்கு நான் போய் பர்மிஷனுக்கு வந்து போய் சொல்லணும், இல்லைன்னா சார்னு கேட்கணும். அப்படி அந்த ஒரு இது வந்து இந்த இதில் இல்லைன்னு சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒர்க்கில் போகும்போது ஒரு கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போய் ஃபுட்டு கொடுக்கும்போது அவன் கேவலமாக திட்டுறான். ஆனால் அதை சகிச்சிக்க முடியுது அவங்களால. ஆனால் ஒரு ஜாப்னு போயிட்டு அவங்களுக்கு பர்மிஷன் தானே கேட்குறாங்க. அதை விட இது எவ்வளோ பெட்டர் இல்லையா? அப்போ அதையே உங்களுக்கு பொறுமை இல்லை. அப்போ பொறுமையாக இருங்க, படிச்சுட்டீங்க, உங்கள் ஸ்கில்லை டெவலப்மெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சம்பாதிங்க. வெளியே சொல்கிறதுக்கும் பெருமையாக இருக்கும், என் பையன் இதை படித்தான் அதே தொழிலை செய்கிறான், நான் கஷ்டப்பட்டது வீண் போலன்ட்டு பெற்றோருக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் சார். அதில் சார் இங்கே நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி டிகிரிஸ் வந்து சில பேர் லைக் பண்ணி படிச்சிருப்பாங்க, சில பேர் பேரண்ட்ஸ் சொல்லி படிச்சிருப்பாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி படிச்சிருப்பாங்க, சில பேர் ரிலேட்டிவ் சொல்லி படிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விதத்தை நான் ஒரு பாதிப்பை அடைஞ்சிருக்கேன் சார். எனக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டர், ஆனால் அந்த காலேஜில் சேரணும்னு ஒரு பிடிக்கும். ஏன்னா அந்த காலேஜில் ஸ்போர்ட்ஸ் நல்லா டெவலப்பாக இருக்குது. ஸோ அந்த காலேஜ் சேரணும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு ஸோ காலேஜில் போய் கேட்டதுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்காது, நீங்கள் ஆர்ட்ஸில் ஏதாச்சும் எடுத்துங்க அப்படின்ட்டாங்க, சயின்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. அப்புறம் அப்பாவுக்கு வந்து பெரியப்பா பையன் சஜஷன் பண்ணாங்க, நீங்கள் மைக்ரோபயாலஜி எடுங்க, நானே அதை எடுத்திருக்கேன், ஈஸியான கோர்ஸ், நல்லா சொல்லி தருவாங்க அப்படி சொல்லிட்டு அப்பா கிட்ட சஜஷன் பண்ணி இந்த மைக்ரோபயாலஜி எடுத்து கொடுத்தாங்க சார். ஃபஸ்ட் இயரில் மட்டுமே 22 அரியர் சார். ஸோ எனக்கு புரியலை, எல்லாமே டேர்ம்ஸ் எல்லாம் புதுசாக இருந்துச்சு அதில். ஸோ அதை நான் கற்றுக்கிட்டு மேலே கொரோனா வந்துடுச்சு. அப்புறம் ஃபைனல் இயர் வந்து கடைசி சேம் தான் நான் போனேன். ஸோ எப்படியோ காலேஜ் முடிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அரியரை கிளியர் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன் சார். ஆனால் எனக்கு அரியரை கிளியர் பண்ணிட்டீங்க? அரியரை கிளியர் பண்ணிட்டேன் சார். எனக்கு பிடிச்சி நான் படிச்சிருந்தேன்னா நீங்கள் உட்கார்ந்த மாட்டேன், உண்மையாக சொல்கிறேன் சார். ஸோ இதையே நான் ஃபோட்டோகிராஃபி படிச்சிருந்தேன்னா நான் அங்கே கேமரா பிடிச்சிட்டு வந்திருப்பேன் சார்.